ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழன் வீட்டில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அடிக்குது. பார்த்தோம் அந்த காயத்ரிங்கிறவங்க பேசுகிறாங்க. உடனே அவங்கள்ட்ட ரொம்பவுமே செல்லமாக அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு க்யூட்டாக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நிலா ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நிலாவை ரொம்பவுமே கோவப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோழன். இப்போ போய் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து கோவமாக பேசிடுறாங்க. அந்த பக்கத்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்து வச்சுருக்காங்களா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாமே வராங்க. எல்லாமே வந்து உட்காடுறாங்க. ஒருத்தர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நடேசனும் பேசுகிறாரு. இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் யார் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்படிலாம் அண்ணன் தம்பி இந்த மாதிரி விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்கவங்கள எல்லாத்தையும் அவங்க அப்பா, இவங்க அம்மா, இவங்க இப்படின்னு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் சோழன் கேட்குறாரு, இதையும் நம்ம ப்ரொமோவில் ஏற்கனவே பார்த்தது தான், இவங்க யார், பொண்ணோட அக்காவா அண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணே பேசுகிறாங்க, நான் தாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் வந்து ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னடா பொண்ணு மாப்பிள்ளை ஏதாவது சேரனை விட வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, எப்படி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அந்த வார்த்தையில் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு எல்லாம் அமைதியாகவே இருக்கிறாங்க. அடுத்து பொண்ணோட அம்மா வந்து பேசும்போது எங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆணிச்சு, ஆனால் அந்த கல்யாணத்தில் நிறையா பிரச்சனையாக ஆகிடுச்சு, அதனால தான் இப்போ இந்த ரெண்டாவது கல்யாணத்தில் கரெக்டாக நடக்கணுங்கிறதுனால தான் பொண்ணையே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுது. ஆனால் நடேசன் வந்து நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்த வாரத்திலே அதாவது வரக்கூடிய 2-3 நாள்லேயே வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பொண்ணு வீட்டிலேருந்து பேசிட்டு போகிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் யாருமே எதுவுமே பேசலை. அவங்களெல்லாம் வண்டியில் அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேரன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சேரன் வந்து உங்களுக்கெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே ஒரு ஆசை, அதனால ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க இப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களோட பேச்சில் ஒரு பதட்டமும் அவசரமும் தெரியுது, அவங்க யார் என்னன்னு கூட தெரியல, எதுக்கு இந்த மாதிரி ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம நிச்சயம் பண்ணும்போது அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாரு. இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே வானதிலாம் வந்து பேசினாங்களே, நீங்கள் கல்யாணம் பண்ணால் தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து அண்ணன் தம்பிங்களுடைய வாழ்க்கைலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறனால தான் சேரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியும் அனீஸோட தங்கச்சியை தான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு. அது கதை அதுக்கப்புறம் வரும். அதெல்லாம் இப்பயே பேசினா சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பொண்ணு பார்க்கறதுக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு. அங்கே போனால் தான் நடேசன் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணி விட்டுவார்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து எப்படி ப்ரொமோ வருதுங்கிறத வச்சு அடுத்து என்ன நடக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.